உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கையில் தற்பொழுது சீரற்ற வானிலை நிலவி வரும் நிலையில் மின்னல் தாக்கம் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்ததோடு பலத்த மழை, கடுங்காற்று, மின்னல் தாக்கம் காரணமாக 5 மாவட்டங்களில் 178 குடும்பங்களைச் சேர்ந்த 726 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. காலி, ரத்னபுரி, கேகாலை, மொனராகலை, யாழ்ப்பாணம் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களே அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நாகையிலிருந்து இலங்கை சென்ற பயணிகள் கப்பல் திடீரென கடும் சீற்றத்தால் நடுக்கடலில் தத்தளித்ததாக இந்திய செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த கப்பலில் 17 ஊழியர்கள் உட்பட 95 பேர் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பல் சேவையானது வானிலை மாற்றம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்போது பயணிகள் அலறியதால் கப்பல் பாதையிலே நாகை திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன. மொத்தம் 788 மாவட்டங்கள் அடங்கியுள்ளன. இவற்றில் நாட்டின் சீரான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்காக மாவட்டம் முழுவதுமாக ஒரு மாநிலத்துக்குள் வரும் வகையில் மாநில எல்லைகள் பொதுவாக வரையப்படுகின்றன. இருப்பினும் 2 மாநிலங்களுக்கு இடையில் ஒரு மாவட்டம் உள்ளது. இது இந்தியாவின் நிர்வாக அமைப்பில் அரிய மற்றும் கவர்ச்சியான நிகழ்வாக அமைகிறது. இந்த மாவட்டம் சித்திரக்கூட் ஆகும். அதாவது இந்த மாவட்டமானது பல அதிசயங்களில் மலை என்று குறிப்பிடப்படுகின்றது. இது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசங்களுக்கு இடையே பிரிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை ஹிந்தியை திணிக்கவில்லை. அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தயாளு அம்மாள் திடீரென மூச்சு திணறலில் ஏற்பட்டு உடனடியாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. புதுமண தம்பதிகள் உடனடியாக குழந்தை பெற்றுக் கொள்ளுமாறு தமிழ்நாட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்துவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கனடாவில் வவ்வால் ரேபிஸ் தொற்று குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வணிக வளாகத்திற்கு அருகே மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை இடைநிறுத்துவதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக வெள்ள மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரியை இன்று முதல் நடைமுறைப்படுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீன பொருட்கள் மீதான வரியை அதிகரிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு பதிலடியாக பல அமெரிக்க வேளாண்மை பொருட்களுக்கு சீனா புதிய வரிகளை அறிவித்துள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் சோயாபீன், சோளம், மாட்டிறைச்சி, பழங்கள், காய்கறிகள் மற்றும் பால் பொருட்கள் என்பனவற்றுக்கு சீனா 10% வரியை விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தஞ்சானியாவை சேர்ந்த நபர் ஒருவர் 20 திருமணம் செய்து 16 மனைவிகளுடன் ஒரே வீட்டில் வகித்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரான்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக உருவாக்கப்பட்ட நீச்சல் தடாகம் ஒன்று பொதுமக்கள் பாவனைக்காக திறக்கப்பட உள்ளது. உலகில் மிக உயர்ந்த ஊதியம் வழங்கும் நாடாக சுவிட்சர்லாந்து பெருமை பெற்றுள்ளது. சுவிட்சர்லாந்து அழகான ஆல்ப்ஸ் மலைகளும் சிறந்த சாக்லேட்டுக்கு மட்டுமல்ல, உலகிலே உயர்ந்த ஊதியத்தை வழங்கும் நாடாகவும் திகழ்கின்றது. ஜெர்மனியின் குரூஸ் ஏவுகணைகளை பராமரிக்க ஸ்வீடனுக்கு $150 மில்லியன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்வீடனின் சாப் நிறுவனம் 1.7 பில்லியன் ஸ்வீடிஷ் குரோனர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை ஜெர்மனியில் இருந்து பெற்றுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். அல்-கய்தா அணிக்கு எதிரான சவுதி ப்ரோ லீக் தொடர் போட்டியில் அல் நசர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. மும்பை அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான பத்மகர் ஷிவல்கர் தனது 84வது வயதில் காலமானார். பிரான்ஸ் கால்பந்து வீரர் கைலியன் எம்பாவே 500 கோல் உதவிகள் செய்து இளம் வீரன் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். சாண்டியாகோ பெர்னாபியூ மைதானத்தில் நடந்த லாலிகா போட்டியில் ரியல் மேட்ரிட் மற்றும் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணிகள் மோதியுள்ளன. ஆட்டத்தில் 35வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பில் அட்லெட்டிகோ மேட்ரிட் வீரர் ஜூலியன்
ஆல்வரெஸ் கோல் அடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 50வது நிமிடத்தில் ரியல் மெட்ரிட் நட்சத்திர வீரர் கைலியன் எம்பாவே கோல் அடித்ததாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.